ஆண்டுடைய நாமத்திற்கு துதி உண்டாவதாக. இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை நினைத்து அவருடைய கிருபையை காண செய்கிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களையும் என்னையும் நாள் மட்டிலும் காத்த தெய்வம் இனியும் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நாள் ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கும்படி நம்மெல்லாரும் கண்கள் மூடி தேவ சமூகத்திலே இருக்கிற இடத்திலிருந்து தேவனை நோக்கி பார்ப்போமே. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, மகிமையுள்ள தேவனே, இந்த ஆராதனை நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஆராதனை வேளையில் எங்கள் நடுவில் நீர் அசைவாடும். தேவ ஆவியானவர் மகிமையாய் எங்கள் நடுவிலே வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். தடைகளை ஆவியும் நீக்கும் தேவன் மகிமையான காரியங்களை செய்வீராக. எங்களுக்கு நீர் விடுதலையாயிரும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தெரிந்த ஒரு பாடலை பாடுவோம். உன்னத பாடல் புத்தகத்திலே 194வது பாடல். சகல ஜனங்களே கைகொட்டி பாடுங்கள், போற்றி புகழ்ந்திடுங்கள், எக்கால துணியோடே துதியுங்கள், வீணை சுர மண்டலத்தோடு துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் ஓசையில்ல தாளத்தோடும் துதியுங்கள் என்கிறதான பாடல் வரிகளை உணர்ந்து நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜனங்களே கைகொட்டி பாடிடுங்கள், போற்றி புகழ்ந்திடுங்கள், கைகொட்டி பாடிடுங்கள், போற்றி புகழ்ந்திடுங்கள், எக்கால துணியோடு துதியுங்கள், வீணை சுர மண்டலத்தோடு துதியுங்கள், எக்கால துணியோடு துதியுங்கள், வீணை சுர மண்டலத்தோடு துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும், யாழோடும் தீங்குழலோடும் ஓசையுள்ள தாளத்தோடு துதியுங்கள். சகல ஜனங்களே கைகொட்டி பாடிடுங்கள், போற்றி புகழ்ந்திடுங்கள், கைகொட்டி பாடிடுங்கள், போற்றி புகழ்ந்திடுங்கள். உன்னதமானவர்கள் கர்த்தரே, பயங்கர மகத்துவ ராஜனே, ஆர்ப்பரித்தே நாம் பாடிடுவோம், அல்லேலூயா கீதம் பாடி போற்றிடுவோம் என்று போற்றுவோமாக. உன்னதமான நம் கர்த்தரே, பயங்கர மகத்துவ ராஜனே, உன்னதமானவர் நம் கர்த்தரே, பயங்கர மகத்துவ ராஜனே, ஆர்ப்பரித்தே நாம் பாடிடுவோம், ஆர்ப்பரித்தே நாம் பாடிடுவோம், அல்லேலூயா கீதம் பாடி போற்றிடுவோம். சகல ஜனங்களே கைகொட்டி பாடிடுங்கள், போற்றி புகழ்ந்திடுங்கள், கைகொட்டி பாடிடுங்கள், போற்றி புகழ்ந்திடுங்கள். வல்லவராம் கர்த்தரை துதியுங்கள், மாட்சிமையில் சிறந்தவரை துதியுங்கள், சுவாசமுள்ள யாவருமே ஜீவ தேவனே இயேசுவையே துதிப்போம். வல்லவராம் கர்த்தரை துதியுங்கள், மாட்சிமையில் சிறந்தவரை துதியுங்கள், வல்லவராம் கர்த்தரை துதியுங்கள், மாட்சிமையில் சிறந்தவரை துதியுங்கள், சுவாசமுள்ள யாவருமே, சுவாசமுள்ள யாவருமே ஜீவதேவன் இயேசுவையே துதித்திடுங்கள். சகல ஜனங்களே கைகொட்டி பாடிடுங்கள், போற்றி புகழ்ந்திடுங்கள், ஆமென்,
கைகொட்டி பாடிடுங்கள், போற்றி புகழ்ந்திடுங்கள். அவர் மகிமையின் தேவன். இந்த நேரத்தை நமக்கு அவர் ஆசீர்வாதமான நேரமாய் மாற்றுகிறார். அவரை ஆராதிக்கும்படிக்கான கிருபையை தேவன் நமக்கு தருகிறார். கால துணியோடு கூட அவரை துதித்து யாழோடும் தீக்குழலோடும் ஓசையுள்ள கை தாளத்தோடும் கர்த்தரை துதிக்கும்படிக்கான கிருபையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பரிபூர்ணமாய் தருவாராக. நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. எக்கால துணியோடு துதியுங்கள், வீணை சுர மண்டலத்தோடு துதியுங்கள். எக்கால துணியோடு துதியுங்கள், வீணை சுர மண்டலத்தோடு துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும், யாழோடும் தீங்குழலோடும் ஓசையுள்ள தாளத்தோடு துதித்திடுங்கள். சகல ஜனங்களே கைகொட்டி பாடிடுங்கள், ஒற்றி புகழ்ந்திடுங்கள். பாடியே கைகொட்டி பாடிடுங்கள், ஒற்றி புகழ்ந்திடுங்கள். மீண்டும் ஒரு முறை கைகொட்டி பாடிடுங்கள், ஒற்றி புகழ்ந்திடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதமானவர். அவருடைய கிருபை நம் நடுவில் இருக்கிறது. அவர் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் நடக்கும். அப்படிதானா? ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் ஆச்சரியமாய் நடத்த விரும்புகிறார், அற்புதமாய் நடத்துகிறார். ஆமென். எந்த ஒரு சூழ்நிலை நம்ம பாதையில காணப்பட்டாலும் அந்த பாதையிலே அவர் வெளிச்சமாய் இருந்து தமது வார்த்தையை கொடுத்து அற்புதமா பாதுகாத்து நடத்த போகிறார். ஒரு பக்தன் பாடுகிறார், ஆண்டவரே நீ சொன்னா போதும்பா, நான் செய்வேன். ஆமென், glory to God. உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் ஆண்டவரே, என் அன்பு இயேசுவேன்னு சொல்லி ஆண்டவரை உயர்த்துகிறார். நீ சொன்னால் போதும் செய்வேன். ஆமென். நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன். ஓ ரக்கர சந்துரி அலபா. நாம் எல்லாரும் முழங்கால் நின்றோ அல்லது எழும்பி நின்றோ இருக்கும் இடத்துல ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்தோ ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நீ சொன்னால் போதும் ஆண்டவரே, நான் செய்வேன் ஆண்டவரே. நீ காட்டும் வழியில நான் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே நான் பிடிப்பேன், உங்க பாதம் ஒன்றே எனக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, glory to God. ஹல்லேலூயா. ரிகாரா சந்துரியா லரமா. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. சொல்வீங்களா? நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. எல்லாருமா, நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கடல் மீது நடந்திருக்கும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதற்றிய உன் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதா ஏது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசு.
செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசர் பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தர் பயமே இல்லையே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசர் பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தர் பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, பாடுங்களா, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, பாடியே ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 பாடி உயர்த்தியே அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ நல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, பாடி ஆராதித்தே அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் ஆண்டவரே, என் வாழ்க்கையெல்லாம் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற்றுவீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அற்புதமான காரியங்களை எங்கள் நடுவிலே நீ செய்வீர். உமது மகத்துவத்தின் கிரியை எங்கள் நடுவிலே ஆமென் வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறீரே. எல்லா தடைகளையும் கர்த்தர் அகற்றி எங்கள் நடுவிலே ஜீவனுள்ள தேவனாக அசைவாடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பூமியிலே எங்களுக்கு துணையாளர் நீர் மாத்திரமே. நீர் இல்லாத நாட்கள் எங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் அல்ல ஆண்டவரே. நீர் இருக்கும் நாட்களே எங்களுக்கு மேன்மையானது ஆண்டவரே. ஆகாமிய கூடாரங்களில் வாசம் செய்வதை பார்க்கலாம் தேவா, உமது வாசற்படியில் நாங்கள் காத்திருப்பது நலமாயிருக்கும். உங்க வாசற்படிகளை நாங்கள் காத்து நிற்க, உமது சமூகத்திலே நாங்கள் காத்து நிற்க ஆண்டவரே, ஒரு யோசுவாவை போல ஆமென் தேவ சமூகத்தை விட்டு பிரியாதிருந்ததான அந்த தேவ மனுஷனை போல உங்க சமூகத்திலே காத்திருக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு துணையாளராய் இருக்க வேண்டும். நீர் துணையாளராய் இருப்பீங்கன்னா அது ஆசீர்வாதம் ஐயா. யாக்கோபுக்கு துணை நீங்க அல்லவோ ஆண்டவரே. உங்க சமூகத்தையே நாடி ஓடி வந்த பொழுது நீங்க அற்புதமாய் அவரை காத்துக்கொள்ள ஆண்டவரே
அல்லேலூயா. கிருபை தந்தீரே ஆண்டவரே, நீ தனிமையில இல்லப்பா, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்வதற்கு எதுவாய் உங்க பிரசன்னத்தினால் நீர் இடைபடும்படி தேவ மகிமை வெளிப்படுத்தினீங்கப்பா. யாக்கோபின் தேவன் இந்த நாளில் என்னுடைய தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களுக்கு துணை செய்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. அதனால எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு கவலை இல்லை. என்னை தேற்றும்படி இந்த பூமியில நீர் ஒருவரே இருக்கிறீர். அல்லேலூயா. என் தேவன் ஒருவரே இருக்கிறீர் சொல்லி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் அவரே துணை, என்னாலும் அவன் என்னை நடத்துவான். சொல்லுங்க ஆமென் பாடியே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. உணர்ந்து யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, இந்நாள் நடத்துவாரே. எல்லாரும் சேர்ந்து பாடி கரங்களை தட்டி உயர்த்தி தேவனுடைய சமூகத்தில் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து, யாக்கோபின் தேவன் நீர் என்னுடைய தேவன், எனக்கு என்றும் துணை நீர் அல்லவோ ஆண்டவரே, உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலே ஆண்டவரை உயர்த்துவோமே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, எந்நாளும் நடத்துவாரே. சொல்லுங்க எல்லாம் வாங்கிட்டு. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, இந்நாளும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவன், சொன்னதை செய்திடும் தகப்பனவன், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. எல்லாம் பாடுங்க எல்லாருமா. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவனே, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, இந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, இந்நாளும் நடத்துவாரே. இன்னொன்றும் கர்த்தாவே, எனக்கு துணை நிற்கிறீர். இந்த ஓட்டத்தில் எனக்கு நல்ல தகப்பனாய் என்னை உற்சாகப்படுத்துகிறீர் ஆண்டவரே. உன்னை சேர்த்து ஆண்டவரே அழிகூற செய்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு நீர் இருக்கிறீர் என்கிற நம்பிக்கை தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 2021 ஆரம்பம் ஆண்டவரே, உம்மையே பற்றிக் கொள்கிற மனதுடைய நான் ஒரு தேவ பிள்ளையாய் நின்று பூரண அந்த சமாதானத்தோடு நான் வாழும்படி என்னை நடத்தும் என்று உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லி தேவ கரத்தில் ஒப்புக் கொடுப்பீங்களா? ஓ ரபா ஷபா ரபா ரபா. தீமை உன்னை அணுகாதபடி காத்துக் கொள்கிறவர், தீமை உன்னை விட்டு விலக்குகிறவர், அவர் நன்மை செய்யும்படி உன் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. ஓ glory.
ஆண்டவர் என்னை வெறுக்கவில்லை. கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. பாடி உயர்த்தியே நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. இசையா நம்புவேன் இறுதி வரை. ஏனென்றால் என் ஓட்டத்தின் துவக்கமும் நீர், முடிவும் நீராயிருப்பேன். இறுதி வரையிலும் விசுவாசிப்பேன், இறுதி வரையிலும் உமது சமூகத்திலே நிலைத்திருப்பேன். ஆண்டவரே, உங்க கரத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. என் நம்பிக்கையின் நங்குரமே, உம்மையை நான் நம்புகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. பாடிய நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி இறுதி வரை. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். பிரசன்னம் இறங்கி வருகிறது. நமக்குரிய பாதுகாப்பை கர்த்தர் உறுதிப்படுத்தும்படி என் நம்பிக்கை எல்லாம் நீர்தான் என்று சொல்லி கர்த்தரை அறிக்கையிட்ட உங்கள் வாழ்க்கையில தேவன் தமது ஆசீர்வாதத்தின் மகிமையை விளங்க பண்ணும்படி தமது அக்கினியை இறங்கி வரப்படுகிறார். பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தின் விடுதலை, பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தின் விடுதலை, தேவ ஆவியாளுடைய அபிஷேகத்தின் விடுதலை பெற்றுக்கொள்வோம். நடத்தும்படி உங்க அபிஷேகத்திற்குள்ளாய் அர்ப்பணிக்கிறோம். சோர்வுகளை எடுத்து போடுங்கப்பா. உற்சாகித்து ஆவியை தாங்க, நன்மை கட்டளையிடுங்க, திருப்தியால் நடத்துங்க. ஆவிக்குரிய வாழ்விலே ஒரு திருப்தியை தாங்கப்பா. என் சிந்தனை எப்போ உண்மை பற்றியே இருக்கட்டும்.
ஆண்டவரே, தேவையற்ற காரியங்களை சிந்தித்து ஆண்டவரே என்னை கரைப்படுத்திக் கொள்ளாதபடி உண்மையே குறித்து நான் ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஆவியின் சிந்தை உள்ள ஒரு தேவ மனுஷனா என்னை நிலைநிறுத்த என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணியுங்க. உண்மையே நம்பி எங்களை ஒப்புடைக்கிறோம் ஆண்டவரே. ஒரு புது கிருபை நீர் எங்களுக்கு தருவீராக. ஆராதனை நீதி நேரத்தில் கர்த்தர் நீ மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆராதனையிலே தேவன் மகிமைப்படும்படி தமது பிரசன்னத்தை நம் நடுவிலே கர்த்தர் உணர செய்ததற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாள் நீங்களும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய தொடுதலை உணர்ந்திருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இவ்வாண்டின் முதல் நாளிலிருந்து கடந்த 2 ஞாயிற்றுக்கிழமையிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் ஒரு வசனத்தை மாத்திரமே மையமாய்க்கொண்டு தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்தார். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 18வது வசனம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலையைப் போலும் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவ்வார்த்தையை நாம் தியானித்தோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு தருகிற சமாதானம் ஒரு செழிப்பு மிகுந்ததாகவும் நீதி நிறைந்த ஒரு வாழ்க்கை வலிமையானது என்பதை உணரும்படியும் ஆண்டவர் செய்வார் என்பதை நிதானித்தோம். அப்படி ஆண்டவருடைய நீதியுள்ள அந்த வலிமையை உணர்ந்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் கடந்து செல்லும் பொழுது தேவன் தருகிறதான 3 நன்மைகளை குறித்து கடந்த பதிவிலே நீங்கள் கவனித்திருப்பீர்கள். 1, உன் சந்ததியை பெருக பண்ணி உன் தேவன் அதை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். உங்களை மற்றவர்களுக்கு முன்பாக அறிக்கையிடுகிறதான இடத்தில் கர்த்தர் வைத்து உங்களை ஆமென் சாட்சிகளாக கர்த்தர் உறுதிப்படுத்துவார் என்று 2வதாகவும், 3வதாக ஆமென் தாகத்தினால் உண்டாகிற தீமை நின்று ஆண்டவர் விடுவிக்கும்படி நீ தாகமாய் இருப்பதில்லை என்கிற வார்த்தையும் நாம் தியானித்தோம். ஆண்டவருக்கு துதி உண்டாவதாக. இந்த நாளிலும் தொடர்ந்து தேவன் அவருடைய கிருபையை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய தேவன் இந்த ஆண்டிலே நமக்கு எப்படி நடத்த விரும்புகிறார் என்றால், சங்கீதம் 121ஆம் சங்கீதம் 7வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆமென். உன் சந்ததியை பெருக பண்ணி காக்கிற தெய்வம், மற்றவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை சாட்சியாக உறுதிப்படுத்துகிறவர். ஆமென். தால் உண்டான விளைவுகள் நின்று ஆமென் தீமையை பெற்றுக்கொண்ட ஜனத்தின் நடுவில் இருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து ஆமென் தாகமே அடையாத ஒரு திருப்தியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் பலப்படுத்துவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த 121ஆம் சங்கீதத்தை நாம் கவனிக்கும் பொழுது, இந்த 121ஆம் சங்கீதத்தை யார் எழுதினார்கள் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் அங்கு அதனுடைய ராகத்தை மாத்திரம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த சங்கீதத்தை நீங்கள் முழுவதும் வாசித்து பார்ப்பீங்கன்னா, அந்த சங்கீதத்தினுடைய முதல் 2 வசனங்கள் அங்கே வாசிக்கும் பொழுது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து அங்கே பேசிவிட்டு, அதை தொடர்ந்து 3வது வசனத்திலிருந்து நம்ம கவனிக்கும் பொழுது அந்த வசனங்களை நீங்க கவனிச்சு வாசித்து பார்த்தீங்கன்னா, அடுத்து 2ஆம் நபரை குறித்து அங்கே தேவன் அவர்களுக்கு செய்ய போகிறதான நன்மையான காரியங்களை குறித்து ஆண்டவர் சுட்டிக்காட்டுகிறதற்கு எதுவான வார்த்தைகளை அங்கே சங்கீதக்காரர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தன் வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தி, அந்த நம்பிக்கையை என் வாழ்க்கையில எதையெல்லாம் கொண்டு வந்ததையா என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்கிற வார்த்தையோடு கூட கடந்து செல்வது போல் காணப்படும். இதை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையை, அந்த 3 ஆசீர்வாதங்கள் அங்கே காணப்படுகின்றன. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கவனிக்கக்கூடியதான ஒன்று, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர்
ஆரம்ப நிலைமையில் அவரை கவனிக்க செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதல் வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது, முதல் வசனத்தில் நம்ம அங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி சங்கீதக்காரர் அங்கே தன் வார்த்தையின் ஆரம்பத்தை அங்கே துவக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணத்திலே தேவன் நமக்கு தருகிற வார்த்தை, ஆமென். இவருடைய பிரயாணத்திலே அவர் வாழ்க்கையில் இருந்த அனுபவத்தை அங்கே சொல்லுகிறார். தான் பிரயாணத்திலே நான் கடந்து செல்லும் பொழுது என்னுடைய பார்வை கவனிப்பதெல்லாம் வானத்தையும் பூமியையும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நான் வானத்தையும் பூமியும் நான் கவனிக்கும் பொழுது அவைகள் எல்லாம் தேவன் சிருஷ்டித்து அவைகளை எனக்கு முன்பாக சாட்சியாய் வைத்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த பூமியிலே நான் காண்கிறதான சூழ்நிலையில் இருக்கிறதான எவ்வளவோ பிரச்சனைக்கு எதுவான, நெருக்கங்களுக்கு எதுவான, சோதனைக்கு எதுவான காரியங்களை நான் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை என் வாழ்க்கையிலே அனுபவிக்கும் பொழுது நான் சோர்ந்து போவதில்லை. ஏனென்றால் எனக்கு உதவி செய்யும்படிக்காக எனக்கு தனது உதவிக்கரத்தை நீட்டுகிறதான சர்வ வல்லவர் இந்த பூமியிலே உணரும்படிக்கான அற்புதமான கிரியைகளை இந்த பூமியிலே நான் காணும்படி வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால் தான் சங்கீதக்காரர் 8ஆம் சங்கீதம் 3 மற்றும் 4 வசனங்களிலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, சங்கீதம் 8 3 மற்றும் 4 வசனங்களை வாசிக்கிறேன். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது, மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். ஆமென். இவைகளை எல்லாம் நான் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நீர் ஒழுங்கும் கிரங்கமுமாய் அந்தரத்திலே தொங்க விட்டிருக்கிறதான ஆண்டவரே ஸ்தோத்திரம், சூரியனை நான் பார்க்கும் பொழுது, நட்சத்திரங்களை நான் பார்க்கும் பொழுது, நிலவை நான் பார்க்கும் பொழுது, நான் காண்கிற அனைத்தையும் நான் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையிலே நான் கண்டு நான் சோர்ந்த நிலைமையில் இருக்கிறதான இந்த சோர்வுகள் எல்லாம் ஒன்றுமே இல்லப்பா. அதை எவ்வளவு மகிமையாய் கர்த்தர் நீர் ஆளுகை செய்யும்படி நீர் அதை உமது வார்த்தையினாலே சிருஷ்டித்து அதை அதனதன் இடங்களிலே நேர்த்தியாய் வைத்திருக்கிறீரே. அதை பார்க்கும் பொழுதெல்லாம் ஆமென், என்னை தீங்கிலிருந்து விடுவிக்கிற ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன் எனக்கு இருக்கிறார் என்பதை இந்த ஆமென் அல்லேலூயா உணர்த்துகிறது என்று சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆமென், என் தேவனுடைய சிருஷ்டிப்பு எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆமென், என் தேவனுடைய சிருஷ்டிப்பு எனக்கு முன்பாக இருக்கிறதினால் நான் கலங்க வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சிருஷ்டிப்பை கண்டபொழுது தேவனை மகிமைப்படுத்த வேண்டியதான தேவ ஜனம் தனது பிரயாணங்களிலே தேவனுடைய மகிமை கண்டதான தேவ ஜனம், அவருடைய ரட்சிப்பின் மகிமையின் விடுதலையை உணர்ந்ததான தேவ ஜனம், அவர்கள் கடந்து சென்ற பாதையை குறித்து வேதத்திலே நாங்கள் கடந்து சென்று நீங்கள் நிதானித்து பார்ப்பீங்கன்னா, சத்தியத்தை கொடுத்து பெற்றுக்கொண்ட அந்த ஜனத்தை வழிவிலகி கடந்து சென்றார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு கற்பனையாய் கொடுத்த முதல் கற்பனையை உங்களுக்கு முன்பாக நான் நினைவுபடுத்துகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே ஆண்டவர் அவருடைய வார்த்தையை அங்கு தெளிவுற சுட்டி காட்டுகிறார். என்னை அன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அவருடைய கற்பனை தெளிவாக சொல்லுகிறது, என்னை அன்றி, என்னை இல்லாமல் வேறொரு ஆமென் தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கு முன்பாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் பலத்த ஓங்கிய புயத்தோடு கூட உங்களை விடுதலையாக்கி உங்களை பாதுகாத்து இந்த கானான் என்கிற தேசத்திற்கு நேராய் நடத்தும்படி உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தர் நான். ஆமென். என்னை அன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் வேண்டாம் என்று சொல்லி தேவன் திட்டமும் தெளிவுமாக தன்னுடைய ஜனத்தின் நடுவிலே அவர் சுட்டி காட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். தேவ ஜனங்களோ அவர்கள் ஆமென் தங்கள் கொடுக்கப்பட்ட அந்த தேசத்திலே இருக்கிறதான தீட்டுப்படுத்தினதான காரியங்களை செய்ததான அந்த ஜனங்கள் நடுவிலே காணப்பட்டதான ஆமென் glory to God கிரியைகளை
அந்த ஜனங்களுக்கு ஏதுவான கிரியைகளை அவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தங்களுடைய வாழ்க்கையிலும் நடப்பிக்கிறவர்களாய் இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு ராஜாவை குறித்து வேதாகமத்தில் வாசிக்கலாம். ஆமென். அந்த ராஜாவின் பெயர் ஆகாஸ். ஆகாஸ் என்கிறதான அந்த ராஜா 2 ராஜாக்களின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலே நீங்கள் கவனித்து வருவீர்கள் என்றால், அவன் சீரியா அவன் மேல் யுத்தத்திற்கு எதுவாக எத்தனம் பண்ணி வந்த பொழுது, அசீரிய சாம்ராஜ்யத்திற்கு அவன் அசீரிய நாட்டிற்கு தனது பொக்கிஷ சாலைகளிலிருந்தும் ஆலயத்தில் இருந்த பொக்கிஷ சாலைகளிலிருந்தும் தனக்கு உதவி செய்யும்படிக்காக அவர்களுக்கு கப்பம் கட்டி தனக்கு உதவி செய்யும்படி அழைக்கிறான். அப்பொழுது அவர்கள் அவனுக்கு உதவி செய்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது சீரியருடைய கையிலிருந்து அவன் தப்புவிக்கப்படுகிறான். ஆகாஸ் என்கிற ராஜாவின் இடத்திலே தேவன் தமது தீர்க்கதரிசியை அனுப்பி ஆண்டவர் திட்டம் தெளிவுமாய் பேசுகிறார். அவன் நீ அவனை மேற்கொள்வாய் என்று சொல்லி, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை முழுமையாய் நம்பி விசுவாசிக்க வேண்டியவன் அசீரியனை நோக்கி பார்த்தான். அசீரியன் உதவிக்கு வந்தான். தேவன் தம் வார்த்தையை நிறைவேற்றும்படிக்கு உதவி செய்தார். அவன் சீரியர்கள் பின்னிட்டு போனார்கள். ஆனால் நடந்த சம்பவம், ஆமென், இந்த ஆகாஸ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஆமென், அசீரிய சாம்ராஜ்யத்தினுடைய அந்த தலைநகருக்கு போய் திரும்பி வரும் பொழுது, ஆமென், அங்க ரெத்சீனிலிருந்து அவன் திரும்பி வரும் பொழுது அங்கே கண்ட காரியத்தை குறித்து இங்கே இருக்கிற ஆசாரியனுக்கு சொல்லுகிறான். அங்கே ஒரு அங்கே ஒரு பலிபீடத்தை கண்டான். அந்த பலிபீட அவனை கவர்ந்திழுக்கிறதா இருந்தது. அந்த பலிபீடத்தினுடைய மாதிரிகள் எப்படி இருந்ததோ அவைகளை செய்யும்படிக்கு ஆசாரியனுக்கு சொல்லுகிறான். ஆசாரியனும் அதை செய்வதற்கு தீவிரிக்கிறதை அந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் மோசேக்கு சீனாய் மலையிலே கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனத்தின் பிரகாரமாக, அந்த வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தர் தாமே அவன் பலிபீடத்தை அவன் உண்டாக்கி வைத்திருந்தார்கள். சாலமோனிடத்திலே தாவீது சொல்லும் பொழுது, தேவன் எனக்கு தந்தவை என்று சொல்லி வரைவிட முதற்கொண்டு சாலமோனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் செய்ய அவனை உற்சாகப்படுத்துகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவன் நியமித்து வைத்திருந்த ஒரு பலிபீடம் இருந்தது. அந்த பலிபீடம் ஆலயத்தின் நடுவிலே, ஆமென், ஆசரிப்பு கூடாரத்திலே தேவாலயத்திலே காணப்பட்டது. தேவாலயத்திலே காணப்பட்டதான அந்த சாலமோன் வைத்திருந்த பலிபீடத்தை ஹல்லேலூயா, அதை ஒதுக்கி வைத்துவிட்டு தான் அசீரியாவிலே கண்டதான அந்த பலிபீடத்தை அங்கே முன்வைக்க பிரயாசப்படுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளையே, அவன் போன இடத்திலே கண்டது இப்பொழுது ஆலயத்திலே தேவன் நியமித்து வைக்க சொன்ன இதை அவன் என்ன பண்ணுகிறான், தள்ளி அவன் வைக்கிறதை குறித்து வேதாகமம் சுட்டி காட்டுகிறதை பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் இதை 16ஆம் அதிகாரம் 10 மற்றும் 14 வசனங்களிலே நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆலயத்தில் ஏற்கனவே இருந்த அந்த ஒழுகை மாற்றி இப்பொழுது ஒரு பலிபீடத்தை வைத்து அந்த பலிபீடத்திலே ஆசாரியனிடத்திலே சொல்கிறான், எப்பொழுதும் பலியிடும்படிக்காக. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆமென், தேவன் அதை குறித்து சொல்லும் பொழுது, ஆமென், glory to God, 4வது வசனத்தில் சொல்கிறான், தேவன் வெறுத்த அருவருப்புகளை செய்தான் என்று ஆகாசை குறித்து சொல்கிறான். தேவன் வெறுத்த அருவருப்புகளை செய்ததான மனிதன், அவன் தேவன் எதை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டமும் தீர்மானமாய் சொல்லியிருந்த காரியங்களை அவன் விட்டு விலகினான். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான தேவனே பிள்ளையே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் நியமித்திருக்கிற அந்த பாதையில் நின்று விலகி விடாமல், உலகத்தில் நின்று நம்மை கவர்ந்திருக்கிற பல காரியங்கள் இருக்கும். அந்த பல காரியங்களை சபைக்குள்ளாக கொண்டு வரணும்னு நம்ம நினைப்பது தவறான ஒன்று. அவைகள் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருந்தால் என்ன என்று சொல்லி, ஆமென், இது ஒரு கலாச்சாரத்தின் அடிப்படை தானே என்று சொல்லி கலாச்சாரத்தை
வேதாகமத்திற்குள் கடந்து வர செய்யக்கூடாது. நீ யூத கலாச்சாரத்திற்கு மாறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தைக்கு நீ செவிமடு. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நீ கவனி. அங்கு அவர்கள் அதை செய்கிறார்கள், அது நிமித்தம் நானும் இதை செய்வேன், அதிலே நான் சமத்துவம் காணுவேன் என்று சொல்லி உன்னை நீ கரைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. உன்னை கரைப்படுத்திக் கொள்ளாமல் உன் தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து தேவ பாதத்திலே நீ அமர்ந்திருப்பாயானால் உன் தேவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இதை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய மகிமை நமக்கு முன்பாகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு ஒத்தாசை கொடுக்கும்படி நமக்கு ஆமென் அவருடைய பார்வை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நான் கவனிக்கிறதை எதை கவனிக்கிறேன்? என் தேவனை கவனிக்க வேண்டும். ஆகாஷ் தேவனுடைய வார்த்தையும் அவருடைய மகத்துவத்தையும் கவனிக்க விலகின பொழுது தேவனுக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம் வந்தது நிமித்தம் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் வெறுத்த அருவருப்புகளை அவர்கள் செய்ய தொடங்கினார்கள் என்று. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சிருஷ்டிப்பை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதை பார்க்கும் பொழுது இந்த பூமியில இவரை போல் மகிமையுள்ளவர் வேறொருவரும் இல்லை என்று அவரையே அண்டிக்கொள்ள கர்த்தர் கிருபையை தருவாராக. இதை அண்டிக் கொண்டதான புரிந்து கொண்டதான சங்கீதக்காரர் சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே இவ்விதமாக தமது வார்த்தையினாலே கர்த்தரை கனம் பண்ணுவதை நாம் பார்க்கலாம். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தான். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். என்னுடைய நெருக்கத்திலே நான் சத்தமிட்டு என் தேவனாகிய கர்த்தரை நான் கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று உறுதியாய் சொல்லுகிறார். நான் கவனிக்கிறதான இந்த காரியங்கள் அனைத்தையும் நான் உணர்ந்திருக்கிறபடியினால் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி ஆமென், அவரை விட்டு நான் விலக மாட்டேன். தாவீதினுடைய அந்த வைராக்கியம், தாவீதுக்குள் இருந்த அந்த தேவன் மேல் உள்ளதான பிடித்தம், ஆமென், இன்று இந்த காலை வேளையிலே தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, 2021ஆம் ஆண்டின் ஆரம்பத்திலே ஆமென் கர்த்தருடைய மகிமையை காண்கிற அவருடைய சிருஷ்டிப்பை காண்கிறவர்கள் அவரையே நோக்கி பார்த்து அமர்ந்திருக்கிற கிருபையை கர்த்தர் தருவாராக. ஆமென். வேறொரு காரியத்தை கண்டு அவைகளை நமக்குள்ளாக கொண்டு வந்து தேவனுக்கு விருப்பமில்லாத அருவருப்புகளின் நிமித்தம் தேவனுடைய மகிமையை உணர முடியாமல் நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணத்திலே தடைகளை நாம் உணர்வதற்கு எதுவான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது. கர்த்தர் நமக்கு நல்லவராயிருக்கிறார், அவர் மகிமை உள்ளவராயிருக்கிறார், தேவ விடுதலை காண செய்கிறவராயிருக்கிறார். முதலாவது அந்த சங்கீதத்திலே நாம் கவனிக்கிறதான காரியம், கர்த்தர் நமக்கு மகிமையானவர். கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தரை நம்ம மாமன் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமேயானால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான 3 நன்மைகளை வேகமாக சுட்டி காட்ட விரும்புகிறேன். நம்முடைய நேரம் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதை மிகுந்த கவனத்தோடு கூட நாம் கவனித்து வேத வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோமாக. இந்த சங்கீதம் 121ஆம் சங்கீதத்திலே 3 மற்றும் 4வது வசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக வாசிக்க விரும்புகிறேன். 3 மற்றும் 4வது வசனம். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். நான் வானத்தை பூமி உண்டாக்கின தேவனையே நோக்கி பார்க்கிறது நிமித்தம் அவருடைய பாதுகாப்பை நான் உணர்கிறேன், அதைத்தான் நான் உங்களுக்கு முன்பாக சுட்டி காட்டுகிறேன் என்று சொல்லி அவன் சங்கீதக்காரர் சொல்லுகிறார். உன் காலை இதுவரைக்கும் தன்னை சுட்டி காட்டினவர் இப்போ அவன் செகண்ட் பர்சனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காலை தள்ளாட விட்டான், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. தேவனுடைய கண்கள் எப்பொழுதும் உன்மேல் நோக்கமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆமென். என் தேவனுடைய கண்கள் என் மேல் இருக்கும், என் தேவனுடைய கண்கள் என் மேல் பதிய பண்ணி இருக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அவர் நாம் நடக்கும் வழியை கத்த
கர்த்தர் கவனிக்கிறவராயிருக்கிறார். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என் பாதையிலே நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கிறேன் என்பதை கர்த்தர் கவனிக்கிறான். அன்பான தேவ பிள்ளையே, இதை நாம் உணர்வதற்கு வேதத்திலிருந்து ஒரு சிறு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 8 முதல் 19 வசனங்களிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆமென். 8ஆம் வசனத்திலே அங்கே ஈசாக்கு ஆமென் பால் மறந்த நாளில் ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். அங்கே ஆகாரும் அவருடைய குழந்தையும் இருந்தார்கள். இந்த விருந்தை கண்டபொழுது அங்கே பிள்ளையை கண்டு நகைத்தார்கள், சிரித்தார்கள். அப்பொழுது சாராளுக்குள்ளாக ஆமென் வருத்தம் உண்டாகிறது. அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆகாரையும் அவன் பிள்ளையும் அனுப்பிவிடு என்று சொல்கிறான். ஆமென். ஸ்தோத்திரம். இஸ்மவேல் தன்னுடைய வித்து, தன்னுடைய பிள்ளை என்பது சரியாய் அறிந்திருந்ததான ஆபிரகாம் இந்த வார்த்தை நிமித்தம் சோர்ந்து போனார், கவலை உற்றான். அப்பொழுது ஆண்டவர் 11ஆவது வசனத்தில் நீங்க அங்க கவனிச்சு பார்ப்பீங்கன்னா, தன் மகனை குறித்து சொன்ன வார்த்தையில் ஆபிரகாம் துக்கமாய் இருக்கிறதை கண்டபொழுது 12ஆவது வசனத்தில் சாராள் சொல்வதை கேள் என்று ஆண்டவர் சொன்னார். இப்போ மனைவி சொல்லுகிறத கேள் என்கிறதான வார்த்தை. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், நீ சாராளுடைய வார்த்தையை நீ கேட்டுதான் ஆகணும், நீ கேள் என்ற வார்த்தையை சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்ன பிறகு விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் கீழ்ப்படியாம இருப்பாரோ? உடனே கீழ்ப்படிந்தார். அப்பம் வழிக்கு தண்ணீரையும் கொடுத்து அனுப்பிட்டார். இவங்க பேச அந்த வனாந்தரம் முழுவதும் அவங்க கடந்து சென்று அலைந்து திரிந்து சோர்ந்து போனாங்க. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில தண்ணீர் என்ன பண்ணி போயிருக்கு, அது இல்லாமல் போயிற்று. தண்ணீர் தீர்ந்தது. தண்ணீர் தீர்ந்ததை பார்க்கிறா பிள்ளை. நீ தண்ணி கேட்கும், இனி என்ன செய்ய போகிறோம்? கலக்கம். இனி தண்ணீர் இல்லாமல் இந்த வனாந்தரத்திலே சாக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளை எப்படி தாக்கு பிடிக்கும்? தாக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பிள்ளையை ஆமென் ஒரு இடத்துல போட்டுவிட்டு சிறிது தூரம் கடந்து சென்று அழுகிறான். இப்ப ஆண்டவர் பேசுகிறார். 17ஆவது வசனத்தில் சொல்லுகிறார், பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறான். ஆமென். பிள்ளையை விட்டு கடந்து சென்று கண்ணீர் விட்டதான சகோதரி ஸ்தோத்திரம், கண்ணீரோடு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பிள்ளை சாகிறதை நான் பார்ப்பதில்லை என்று சொல்லி. இதை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் மறவாத ஒரு நேசர் உன் தேவனாகிய கர்த்தர். பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டவன். பிள்ளை தனித்து விடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் அவனை அனுப்பு, அவனை நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், அவனும் ஆமென் glory to God உன்னுடைய வித்தாய் இருக்கிறானே என்று சொன்னார். அவன் அனுப்பப்பட்டவர். ஆண்டவர் நினைவு வைத்திருக்கிறார் தமது வார்த்தையினுடைய வல்லமை உண்மை உள்ளது என்பதை. அவர் வாக்கு மாறுகிறவர் அல்ல. பிள்ளை செத்தால் தேவனுடைய வார்த்தை நிறைவேறாது. தேவ வார்த்தை நிறைவேற வேண்டும் என்றால் பிள்ளை பிழைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் பிள்ளையின் அழுகுரலை கேட்டேன் சொல்லி தாயின் இடத்தில் பேசுகிறார். அவனை ஒரு பெரிய ஜாதிக்கா என்ன ஆபிரகாம் என்று ஆண்டவர் சொல்லி நினைவுபடுத்தினாரோ அந்த வார்த்தையை அப்படியே ஆகாரிடத்தில் பேசுகிறார். ஆகாரத்தில் பேசின உடனே இந்த சகோதரி உடைய கண்கள் திறக்கப்படுகிறது. தண்ணீர் பிள்ளைக்கு கொடுத்து ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, இங்கே வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. 1 பேதுருவின் புத்தகம், நீங்க வேத புத்தகத்திலே 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்திலே இவ்விதமாய் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவனுடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலை கவனிக்கிறது என்று சொல்லி தெளிவாக எழுதுகிறார். ஆமென். கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆபிரகாம் என்கிற நீதிமானத்திலே ஆண்டவர் பேசின வார்த்தைகள் கவனமுள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆண்டவர்
ஆமென், மேல் விசுவாசம் இல்லாமல் இந்த சகோதரி தனித்து போய் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கலாம், பிள்ளை சாகிறதை காண்பதில்லை என்று சொல்லி. ஆனால் நீதிமானுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, நீதிமானுக்கு கொடுக்கப்பட்டதான வார்த்தை, ஆமென், கர்த்தருடைய கண் எப்படி இருந்தது என்றால் நீதிமான் மேல் நோக்கமாயிருந்தது. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை ஆண்டவர் ஆகாருக்கு மறுபடியும் நினைவுபடுத்தி தண்ணீரையும் காண்பித்து அந்த பிள்ளை, ஆமென், வனாந்தரங்களிலே வளர்ந்து வேட்டையாடுவதிலே வல்லவனாயிருந்தான். அவனையும் கர்த்தர் இஸ்மவேல் என்கிறதான ஒரு சந்ததியை, ஆமென், பெருக பண்ணுவதற்கு, அவன் நடுவிலிருந்தும், ஆமென், பிரபுக்கள் எழும்புவதற்கும் ஆண்டவர் கிருபை செய்தார். தேவன் சொன்னதை நிறைவேற்றும்படி அவருடைய கண்கள் காண்கிறதா இருக்கிறது. என்னுடைய கண், தேவனுடைய கண்கள் காண்கிறது. நான் என் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனை நோக்கி நான் பார்க்கும் பொழுது, நான் விசுவாசித்து அவரை பின்பற்றும் பொழுது, அவரை மாத்திரமே நம்பி நான் கடந்து செல்வேன் என்று உறுதியாய் இருக்கும் பொழுது, அவருடைய கண்களுக்கு நீ மறைவாய் இருப்பதில்லை, அவருடைய கண்கள் உங்களை காண்கிறது. இரண்டாவதாக நான் வேதத்திலே சுட்டி காட்டுகிற வார்த்தையை வேகமாய் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 5 மற்றும் 6வது வசனத்திலே, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறான், பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லுகிறார். ஆமென், glory to God. 5 மற்றும் 6வது வசனங்களிலே தேவன், ஆமென், என்னோடு இருக்கிறார் என்கிறதான உறுதியை கொடுக்கிறதான வார்த்தையை கொடுக்கிறார். உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு எப்படி இருக்கிறார்? நிழலாய் இருக்கிறார். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. அவர் உனது வலது வருஷத்தில் இருக்கிறார். ஏனென்றால் சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 7வது வசனம், உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று, அவன் உமது வலது கரத்தில் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய, ஆமென், அதிசயங்கள் அற்புதங்கள், ஆமென், உமது கிருபையை என்று விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறவர் என்று சொல்லுகிறார். உமது வலது கரத்தினால் தப்புவித்து அவர் ரட்சிக்கிறவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிறதை இந்த வார்த்தையானது உறுதிப்படுத்துகிறது. உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார், உன் கூடயே இருக்கிறான். தேவனோடு கூட இருக்கிறார் என்கிறதான வார்த்தை. சங்கீதம் 56ஆம் சங்கீதம் 13வது வசனம், நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீ என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவிடாதிருப்பீரோ. சங்கீதக்காரர் சொல்கிறார், என் ஆத்துமாவை தப்புவிக்கிறவர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே, என்னை தப்புவிப்பீர், என்னை நடத்துகிறவர், நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ள வெளிச்சத்திலே நடக்கும்படிக்கு நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே, என்னோடு கூட இருக்கிறீர். நீர் என்னோடு கூட இருக்கிறதுனால நான் தப்புவிக்கப்படுவேன் ஆண்டவரே, நான் வெளிச்சத்திலே நடப்பேன் என்று சொல்லுகிறான். ஆமா, நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தில் கர்த்தருடைய தூதனானவர், ஆமென், பராக்கிரமசாலி ஆகிய, ஆமென், கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தருனோடு கூட இருக்கிறார். அந்த மனுஷன், ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், 13வது வசனத்திலே, இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன், கர்த்தர் எங்களோடு கூட இருந்தார், ஏன் இது எங்களுக்கு நடைபெற வேண்டும்? மீதியானியர்களால் உண்டான தீமைகள் ஏன் எனக்கு நடைபெற வேண்டும்? கர்த்தர் எங்களோடு இருந்தால் எப்படி ஆண்டவர் அவனோடு கூட இருந்து நடத்துகிற விதத்தை அந்த அதிகாரங்களிலே மற்றும் அடுத்த அதிகாரங்களிலே நீங்கள் வாசித்து பார்த்தால் கவனிக்க முடியும். மீதியானியரை, ஆமென், ஒரு, ஆமென், சில நபர்களோடு கடந்து சென்று மிகப்பெரிய ஒரு சேனையோடு கூட கடந்து சென்றவனை படிப்படியா குறைச்சி, தோத்திரம், ரட்சிப்பு கர்த்தருடையது என்பதை காணும்படிக்காக குறைந்த எண்ணிக்கை நபர்களோடு கடந்து சென்று ஒரு மிகப்பெரிய வெற்றியை கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பெற்றுக் கொள்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆமென், எதிரியின் பாளையத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை, ஆமென், கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ஆமென், கது கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயமாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கே பாளையத்தில் இருந்தவர்கள் சொன்னார்கள். இதை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருக்கும் பொழுது
ஆண்டவர் அற்புதத்திற்கு எதுவாய் நடத்துவார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவரை நான் காணும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய மகத்துவத்தை நான் உணரும் பொழுது, அவரை நோக்கி நான் என் விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது, இந்த பூமியிலே என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆண்டவரும் ஆமென் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எத்தனை நெருக்கத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். மூன்றாவதாக 7 மற்றும் 8வது வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்கிறதான வார்த்தை. உன் தேவன் உன்னை பராமரிக்கிறவராய் எப்பொழுதும் தமது நிழலில் உன்னை மறைக்கிறவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை பராமரிக்க, என்னை சுற்றிலும் அவர் எனக்கு தமது மகிமையினாலே பாதுகாத்து கொண்டிருக்கிறாராம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். எஸ்ஐயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, கொடூரமானவர்களின் சீரல் மதிப்பை மோதுகிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எவனுக்கும் திடனும் பெருவெள்ளத்திற்கு அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாயிருக்கிறீர் என்று ஆண்டவர் தன் ஜனத்தை பார்த்து தீர்க்க தரிசனமாய் ஏசாயாவின் மூலமாய் கொடுக்கிறார். ஆமென். நெருக்கப்படுகிறவர்களுக்கு, ஆமென், glory to God. ஆமென். நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், என்னை யார் பராமரிப்பார்கள் என்று கவலைப்படுகிறீங்களா? பிள்ளைகள் என்னை பராமரிப்பார்களா? நண்பர்கள் என்னை பராமரிப்பார்களா? உறவுகள் என்னை பராமரிக்குமா? பல கேள்விகள் இருக்கிறது. ஆனால் உங்களை பராமரிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை பராமரிப்பதற்கு இந்த பூமியிலே ஒருவர் இருக்கிறார். நீ சிறுமைப்பட்டு இருக்கிறாயோ, ஒடுக்கப்பட்டு இருக்கிறாயோ, ஆண்டவர் தன் ஜனத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, அவர் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறாராம். அவர் அடைக்கலமாய் இருக்கிறாராம். ஆமென். உன் தேவன் உன்னை பராமரிக்கிறவர். உன்னை சுற்றிலும் அவர் மதிலாய் இருக்கிறார். 91ஆம் சங்கீதத்தில் 1வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா அதுல தெளிவாய் ஆண்டவர் சுட்டி காட்டுவார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஆண்டவர் அதற்கு பின்பாக சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வாசித்து பாருங்க. ஆண்டவர் அவர்களுக்கு எவ்விதமான ஒரு பராமரிப்பை நிழலில் வந்து தங்குகிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறான். ஆமென். நீ பயங்கரத்திற்கு பயப்படாது இருப்பாய், கொள்ளை நோய்க்கு பயப்படாது இருப்பாய். கர்த்தர் உனக்கு ஆமென் அடைக்கலமாய் இருப்பான். ஆமென். உன்னை அழிப்பதற்கு எதுவாய் காணப்படுகிறவைகளை நீ மிதித்து கடந்து செல்கிறதுக்கு எதுவாய் கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். இக்கட்டு காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உனக்கு பதிலாய் இருப்பான். ஆமென். உனக்கு ஒரு நீடித்த நாட்களை கொடுத்து அவருடைய ரட்சிப்பை காண செய்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 91 நீங்கள் வாசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். 2021ஆம் ஆண்டிலே என்னை ஆசீர்வதித்து நடத்தும் என்று சொல்லி உன்னை காக்கிறவர் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. உன் தேவன் உனக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார் அல்லவோ? அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த ஆமென் நாளில் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கும்படி அவர் உன்மேல் இரக்கமாயிருக்கிறார். 2021 நம்மை மிரட்டுவதற்கு எதுவாய் ஆரம்பமாய் இருந்தாலும் ஒரு தீங்கு நம்மை மேற்கொள்வதில்லை என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோமாக. விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோமாக. ஆண்டவர் நம்மை காத்துக்கொள்வார், நம்மை நடத்துவார். ஆமென். அவருக்குள் விசுவாசமாய் இருப்போம், அவருக்குள் பலன் உள்ளவர்களாய் இருப்போம். ஆமென். glory to God. கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையில் என்று விலக்கி காத்துக்கொள்வார் என்று அவருடைய வார்த்தை 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஆமென். அவர் கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை அவருடைய நிழலிலே உங்களை ஸ்திரப்படுத்துவார். உங்களை சுற்றிலும் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினால் உங்களை மூடிக்கொண்டு உங்களை பராமரித்து தீமை நின்று உங்களை விலக்கி காத்துக்கொள்வார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணுவோமா? இன்னைக்கு என்னுடைய நம்பிக்கை என் தேவனாய் இருப்பார் என்றால்
நான் அறிக்கையிடுவது என் தேவன் என்று நான் உறுதியாய் விசுவாசிப்பேன் என்றான். வானத்தை பூமி உண்டாக்கின சர்வவல்லவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று பூர்ணமாய் நான் நம்புவேனே. ஆனால் என் தேவன் எனக்கு துணை செய்கிறவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு சொல்வீங்களா? என் தேவனின் பட்சத்தில் இருக்கிறீர் ஆண்டவரே, என் தேவனின் பட்சத்தில் இருக்கிறீர் ஆண்டவரே, எனக்கு துணையா இருக்கிறீங்க, என்னை கைவிட மாட்டீங்கப்பா, என்னை நடத்துவீங்கன்னு சொல்லுங்க. என்னை நடத்துகிறவர் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, அவர் எனக்கு துணையாயிருந்து ஆசீர்வதிப்பாரே. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த வசனங்களை கவனித்த உமது பிள்ளைகள் மேல் உமது அபிஷேகத்தை நீர் பெருக பண்ணி, தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகிற இந்த பாதுகாப்புக்கு எதுவான ஆண்டவரே வார்த்தைகளை பூரணமாய் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை தாங்க. என் வாழ்க்கையில சிருஷ்டிகரை நினைத்து ஆண்டவரே அவருக்கு ஒருவருக்காகவே பரிசுத்தத்தோடு வாழ அவருடைய கற்பனைகளை கை கொண்டு உறுதியாய் நான் காணப்படுவேனே. ஆனால் ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில தருகிற ஆசீர்வாதங்கள் உமது கண்கள் என் மேல் இருக்கும். ஆண்டவரே, உமது கண்கள் என்னை காண்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் என்னோடு கூட இருப்பீர். ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கும் பொழுது எதை குறித்து நான் கலங்க வேண்டியதில்லை ஐயா. என்னை ஆண்டவரே மூன்றாவதா என்னை பராமரிக்கும்படி என்னை சுற்றிலும் ஆண்டவரே நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, உமது நிழலில் என்னை மறைத்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். பலவீனங்களோடு இருக்கிறவர்களை சுகப்படுத்தும். தனிமை உணர்கிறவர்களுக்கு நீ கூட இருக்கிறீர் என்பதை உறுதிப்படுத்தும். ஆண்டவரே, சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலமல்லவோ. உம்மையே உறுதியாய் பற்றி கொண்டு உமது நாமத்தினால் கிடைக்கக்கூடிய சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். தேவ சமாதானமும் நீதி உள்ள ஒரு வாழ்க்கையும் எங்கள் வாழ்க்கையில கிடைக்கப்படுகிற நன்மைகளை உறுதியாய் நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை தருவீராக. இரத்தத்துக்குள் மறைத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மாத்திரம் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.